நம்ம இன்னைக்கு மேத்யூ சாப்டர் 4 verses 12 to 17 தியானிக்கலாம். மத்தேயு 4வது அதிகாரம் 12லேருந்து 17. மொதல் 11 verses நம்ம நேற்று பார்த்தோம். நம்ம இன்னைக்கு கண்டினியூ பண்ணுவோம். யாராவது வாசிக்கிறீங்களா? மத்தேயு 4வது அதிகாரம் 12லேருந்து 17 வரைக்கும். ஓகே சிஸ்டர். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆமென். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நேற்று ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இஸ்லாம் எப்படி அந்த டைம் ஆஃப் டெம்டேஷன் வனாந்திரத்தில் வந்து அந்த சோதனைக்காரனோட சூழ்நிலையிலேருந்து எவ்வளோ அழகா இஸ்லாம் மீண்டு வந்தார், மேற்கொண்டு வந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அது முடிஞ்ச உடனே இந்த 12வது வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஏசாமி அவரோட ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஸோ ஹி கேம் அஸ் அ ப்ரீச்சர். எந்தெந்த பிளேசஸ்க்கெல்லாம் போனார், என்னதெல்லாம் ப்ரீச் பண்ணார், அதெல்லாம் தான் நம்ம இந்த 5-6 வேர்சஸில் பார்க்குறோம். ஸோ verse 12 பார்த்தீங்கன்னா, வாட் வாஸ் த டைம் ஹி பிகான் இஸ் மினிஸ்ட்ரி, எந்த நேரத்தில் அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார், அதுதான் 12வது வசனம். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய். ஸோ அந்த டைமுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. ஏசாமி எப்போ ஊழியத்தை ஆரம்பிச்சாருன்னா, யோவான் காவலில் வைக்கப்பட்ட நாள், அந்த டைம்லேருந்து. அப்புறம் எந்தெந்த பிளேசஸ்க்கு போனார், எந்தெந்த இடங்களுக்கு போனாரு அப்படின்றது வந்து 13வது வசனத்துல பார்க்குறோம். நாசரத்தை விட்டு ஜெபுலோன் நப்தலிய நாடுகளில் இருக்கிற அப்புறம் கலிலேயா கடலோரமாய் கப்பர்நகூம், நிறைய பிளேசஸ் 13வது வசனத்துல பார்க்குறோம். அதுக்கப்புறம் 14, 15, 16 பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடந்தது. ஆண்டவருடைய வாழ்க்கை வந்து இட் வாஸ் ஃபுல்லி கண்ட்ரோல்டு பை ஸ்கிரிப்சர்ஸ். மத்தேயு திரும்ப திரும்ப யூதர்களுக்கு எழுதுறப்போ மேசியாவாகிய கிறிஸ்து பழைய ஏற்பாடோட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும்படி தான் வந்தாரு அப்படின்றது அதை ஊர்ஜிதப்படுத்திட்டே இருந்தார். ஹி கெப்ட் ஆன் ரிமைண்டிங் தெம். ஸோ 14லேருந்து 16 வரைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசி 9வது அதிகாரத்துல சொன்ன வார்த்தைய தீர்க்க தரிசனத்தை மத்தேயு ரிமைண்ட் பண்றாரு. 17வது வசனத்துல இயேசுசாமி என்ன ப்ரீச் பண்ணாரு, அவரோட ஊழியத்துல அவர் என்ன ப்ரீச் பண்ணாரு, அப்ப அதை வந்து 17வது வசனத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ வில் கோ ஒன் பை ஒன். 12வது வசனம் பாருங்க. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய். இப்போ நமக்கு தெரியும் யோவான் ஸ்நானகன் வந்து இயேசுசாமிக்கு வந்து ஹி கேம் அஸ் அ மெசஞ்சர். அவருக்கு முன்னாடியே வந்து ஒரு தூதனா, ஹி வாஸ் அ மெசஞ்சர் டெல்லிங் ப்ரிப்பேர் த வே ஆஃப் த லார்ட், ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்னு ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒரு முன்னோடியா இருந்தார். ஸோ மேத்யூ has already shown us that every detail of the Lord's life, ஏசுசாமி வாழ்க்கையில நடக்கிற ஒன்னும் வந்து it was ordained and controlled by the word of God. ஸோ அதுதான் திரும்ப இந்த பகுதியிலையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு நம்ம பார்த்தோம். இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே 11வது வசனத்துல வந்து 11 வரைக்கும் வந்து அந்த டெம்டேஷனுக்கு பற்றி பார்க்குறோம். 12வது வசனத்துல யோவான் காவலில். அப்போ நம்ம we should not think that John the Baptist was thrown immediately into the prison. ஆண்டவர் வந்து இந்த சோதனைக்காரன் போன உடனே யோவான் ஸ்நானகன் காவலில் அடைக்கப்பட்டார் அப்படின்றது கிடையாது. பிகாஸ் மேத்யூ வந்து he wrote his book topically rather than chronologically. அப்படின்னா டைம் லைன் படி அவர் எழுதலை, அவர் வந்து டாபிக் வைஸாக அவர் கவர் பண்ணியிருக்காரு. ஸோ இது ரெண்டு இம்மீடியட் இவெண்ட்ஸ் கிடையாது. ஸோ அது நம்ம மனசில் வச்சுக்கணும். பிகாஸ் அடுத்தடுத்ததாக இருக்குது. அதனால் நீங்கள் ஒருவேளை இயேசுசாமியோட வாழ்க்கை, அவரோட இந்த காஸ்பல்ஸை நல்லா கற்றுக்கணும்னா நிறைய ஹார்மனி ஆஃப் காஸ்பல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. எப்படின்னா மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் அத்தனையும் க்ரொனலாஜிக்கலாக ஆர்டர் பண்ணி டைம் லைன் படி ஆர்டர் பண்ணி புக்ஸ் இருக்குது, ரிலீசஸ் இருக்குது. யூ கேன் ட்ரை தட். ஸோ இது ரெண்டும் டைம் லைன் படி அடுத்தடுத்து ஈவெண்ட்ஸ் கிடையாது, பட் டாப்பிக்கலி சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட். ஆண்டவர் வந்து ஊழியத்தை ஆரம்பித்ததை இது குறித்ததுனால யோவான் இங்கே அதை மத்தேயு அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டைமுக்கு சிக்னிஃபிகன்ஸ் என்ன? யோவான் வந்து காவலில் அழைப்பட்ட உடனே இயேசுசாமி ஊழியத்தை ஆரம்பித்ததுக்கான சிக்னிஃபிகன்ஸ் என்ன புரிஞ்சுக்கணும். இந்த ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் வந்து அடைக்கப்படுறப்ப, இல்லை வந்து சஃபர், ஆண்டவருக்காக அவங்க பாடுபடுறப்போ, இட் கம்ஸ் டு த இயர்ஸ் ஆஃப் லார்ட் ஜீசஸ்.
பரலோகத்தின் செவிகள் திறக்கப்படுது. ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து சிறையில் அடைக்கப்படுறப்ப, ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து அவருக்காக பாடுபடுறப்போ, ஹீ நோஸ் ஆர் அஃப்ளிக்ஷன்ஸ், ஹீ நோஸ் ஆர் பாண்ட்ஸ். நிறைய நேரம் நம்ம கண்ணீரின் பள்ளத்தாக்கில் போகிறப்ப, ஆண்டவரே வேர் ஆர் யூ அப்படின்லாம் கேட்டுடுறோம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், வி ஹாவ் அ காட். அவர் நம்ம கண்ணீரை வந்து அவர் துருத்தியில் வச்சிருக்கிறார், மலைச்சல்களை எண்ணி இருக்கிறார். ஸோ யோவான் ஸ்நானகன் வந்து காவலில் அடைப்பட்டுட்டான் அப்படின்றது ஆண்டவர் தெரிஞ்சு, நவ் ஹீ டேக்ஸ் த மேண்டல். இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வந்து யாருமே முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாது. அந்த 400 இயர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், சைலன்ஸ், ஆண்டவரோட வெளிப்பாடு வழிநடத்துதல் இல்லாம யூதர்கள் காணப்பட்ட நேரத்துல யோவான் ஸ்நானகன் பிறந்தாரு. இயேசுசாமிக்கு வந்து முன்னோடியா வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்ற மெசேஜ் கொண்டு வந்தாரு. அவனை தூக்கி காவல்ல போட்ட உடனே இப்ப இயேசுசாமியோட சத்தம் வெளியே வரதை நம்ம பார்க்க, அவரோட ஊழியம் ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். பாருங்க, இயேசுசாமி உடனே வந்து இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ்க்கெல்லாம் போய், இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ்லலாம் போய் ப்ரீச் பண்ணல. ஹி ஸ்டார்டட் வெரி ஸ்மால். அவர் பிறப்பிலிருந்து ஆண்டவரோட இன்கிரைன்ட் ஆட்டிடியூட் வந்து ஹியூமிலிட்டி. அதனால தான் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைங்களா அங்கே இருக்கிறப்போ, அந்த ஒரு ஸ்மால் அயோட் ஆஃப் ப்ரைட் கூட நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. அவர் பரலோக மேன்மையை துறந்து பிதாவானவருக்கு கீழ்ப்படிஞ்சு மனுஷ சாயல் அனுப்ப, இட் வாஸ் ஹைட் ஆஃப் ஹியூமிலிட்டி. அதுக்கு மேலே ஒருத்தர் தன்னை தாழ்த்தவே முடியாது. அந்த தாழ்மையா அவர் வந்தாரு. இப்போ யோவான் ஸ்நானகன் வந்து அவரும் வேத வாக்கின்படியே இயேசுசாமிக்கு முன்னோடியா வந்து வழியை ஆயத்தப்படுத்திட்டார். இப்போ உண்மையான சூரியனா இயேசுசாமி, ஹி இஸ் ரைசிங். மூன் அண்ட் ஸ்டார்ஸ் மே லூஸ் when the sun rises. இப்போ இயேசுசாமியோட ஊழியம் ஆரம்பிக்குது. பாருங்க, மோசேயோட ஊழியம் முடிஞ்சப்போ யோசுவா ஆண்டவர் எழுப்பினார். அதே மாதிரிதான் when John was cast into prison, யோவான் காவலில் அடைக்கப்பட்டப்போ இயேசுசாமியோட ஊழியம் ஆரம்பிச்சிச்சு. God is never left without a witness. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவருக்கு சாட்சி சொல்றதுக்கு ஆள் இல்லாம இருக்கவே முடியாது. எலியா வந்து அந்த கேவ்ல இருந்துட்டு, கோயில இருந்துட்டு சொல்றான், எல்லாரையும் அவங்க கொண்டுட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பாகாலுக்கு முழங்கால் மடங்காத இன்னும் நிறைய பேரை நான் பிரிச்சு வச்சிருக்கேன். ஸோ த கிங்டம் ஆஃப் காட் வில் ஆல்வேஸ் மார்ச் ஆன். இப்போ ஏசாமியோட டைம் லைன் பார்த்தோம், எந்த நேரத்துல ஊழியத்தை ஆரம்பிச்சாருன்னு பார்த்தோம், எந்த இடத்துல ஆரம்பிச்சாரு பாருங்க. 13வது வசனம், நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். பாருங்க, இந்த இந்த ட்ரைபல் டெரிட்டரிஸ்லாம் இருக்குல்ல, செபுலோன், நப்தலி, இதான் சி ஆஃப் கேலிலி. இந்த ரெட் டாட்ஸ் இருக்கு பாருங்க, நான் இது நாசரத்துல தான் நம்ம நாசரத்துல இருந்தாருன்னா மத்தேயு 2 வரைக்கும் நம்ம படிச்சோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி பெத்லஹேம்ல இருந்து எகிப்துக்கு போனாரு, திருப்பி எகிப்துல இருந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னோடனே திருப்பி அந்த ஏரோதோட பையனே இருக்கான்னு சொல்லிட்டு நாசரத்துக்கு ஹி வாஸ் கால்டு நஸ்ரீன் அப்படின்னு மத்தேயு 2 நம்ம முடிச்சோம். ஸோ நாசரத்துல தான் அவர் சைல்ட்ஹுட் டேஸ் இருந்தாரு. ஆனா இப்போ ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறப்ப பாருங்க, நாசரத்துல இருந்து கப்பர்நகூமுக்கு ஹீஸ் கம்மிங். வசனம் பாருங்க, செபுலோன் நப்தலி எனும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும். ஜெபுலோன் நப்தலி என்ற நாடுகளின் எல்லைகள்ல இருக்கிற சி ஆஃப் கேலிலி. ஸோ கிட்ட கப்பர்நகூம் வந்துட்டாரு. இந்த ட்ரைபல் டெரிட்டரிஸ், இந்த பேரெல்லாம் நம்ம ஏசாயா 9:1 பார்க்குறோம். தேர் நோன் அஸ் த கேலிலி ஆஃப் ஜென்டைல்ஸ். இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பிளேசஸ் வெரி ப்ரீச் பாருங்க. கேலிலி வந்து ரிமோட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி, ஒரு தேசத்தோட கேபிட்டல் சிட்டி. எல்லாமே நகரத்துல இருந்தா நான் ஆரம்பிப்பேன் அப்படின்லாம் இயேசுசாமி ஆரம்பிக்கல. அந்த தேசத்தோட ரிமோட்டஸ்ட் பார்ட். அண்ட் அந்த கலிலேயால அந்த காலத்துல வந்து the people were very rude. அங்க புறஜாதியார்கள் தான் நிறைய இருந்தாங்களாம். they were treated with contempt. யாரும் மதிக்காத ஸ்டவுட் மென், இம்பொலைட் மென், அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் அங்க இருந்தாங்க. ஏசுசாமி அங்கதான் காஸ்பல் எடுத்துட்டு போனாரு, விச் வாஸ் அ மார்க் ஆஃப் ஹியூமிலிட்டி. அப்புறம் இன்னும் நீங்க பார்க்கணும், ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்ன பாருங்க, அவர் நாசரேத்தை விட்டு 13வது வசனம் ஆரம்பிக்குது பாருங்க. நாசரேத்தை விட்டு, நாசரேத்துல தான் அவர் பிறந்து வளர்ந்தாரு. ஆனா அவர் தங்கிறதுக்கு, அவர் வாசம் பண்றதுக்கு எதை தெரிந்து கொண்டாரு? கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். அந்த வசனம் முடியுது பாருங்க. ஏன் அவர் நாசரேத்தை விட்டார்? நீங்க லூக்கா 4:29 பாத்தீங்கன்னா, இவன் தச்சனன் குமாரன் அல்லவா, இவர் யார், இவரை பத்தி நமக்கு தெரியாதா? he had good reason to leave Nazareth. ஏன்னா அந்த ஊர் மக்கள் வந்து லிட்டரலா அவரை விரட்டினாங்க, அவரை நம்பல, அவரை விசுவாசிக்கல.
அதனால he had to leave நாசரத். அவர் காலில் இருக்க தூசியை உதறிட்டு நாசரத்தை விட்டுட்டு அவர் கப்பர்நகூம்ல வந்து வாசம் பண்ணாராம். நாசரத் was the first place that refused Christ. இயேசுசாமியை நிராகரித்த, எதிர்த்த, அவர் அக்செப்ட் பண்ணாத ஊர் நாசரத் தான். பட் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு இடத்துல எதிர்க்கப்பட்டாலும் இன்னொரு இடத்துல ஹி வாஸ் மோர் தேன் வெல்கம். ஆனால் நாசரத்தோட நிலைமையை பாருங்க. ஒரு நாள் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டார் நம்ம வாசிக்கிறோம். அந்த ட்ரையம்ஃபல் என்ட்ரியில் போகிறப்போ எருசலேமை பார்த்து, எருசலேமே எருசலேமே, had you known your time of visitation, நான் உன்னை வந்து சந்தித்த காலத்தை நீ அறியாம போயிட்டே, எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை சேர்க்குமோ அந்த மாதிரி ஐ ட்ரை டு கேதர் யூ அரவுண்ட் மை விங்ஸ் பட் யூ நெவர் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு எருசலேம் குறித்து ஃபேக் எண்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரியில சொல்றாரு. ஆனா அந்த ஊழியத்தோட ஆரம்ப காலத்திலே அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது வந்து நாசரேத்து. நாசரேத்து குறித்து ஒருவேளை இஸ்லாமி யோசிச்சிருப்பாருன்னா அந்த லாஸ்ட் லைன் பாருங்களேன். How well it would have been உன்னோட in the day of peace, இந்த நாள் டே ஆஃப் மை விசிட்டேஷன் நீ புரிஞ்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போ உன்னோட கண்களுக்கு அது மறைக்கப்பட்டது. நம்மளோட வாழ்க்கையிலையும் we should pray, ஆண்டவரே உம்முடைய நடத்துதல், உம்முடைய டே ஆஃப் விசிட்டேஷன்ஸ், உம்முடைய நீர் என்னை சந்திக்க வர்ற காலங்களை வந்து நான் உணர்வு உள்ளவங்களா இருக்கணும் சுவாமி. ஐ ஷுட் நாட் மிஸ் இட் பை சான்ஸ். நான் இழந்து போயிடக்கூடாது. ஐ ஷுட் நாட் பி காம்ப்ளசன்ட். யோசிச்சு பாருங்க, அவர் வளர்ந்த ஊர் நாசரத்து. ஸோ ஷுட் பி அரவுண்ட் 30 இயர்ஸ்க்காக தான் அங்கே அவர் இருந்திருக்கணும், ஒரு 25 to 30 இயர்ஸ். அந்த ஊர் வந்து அவரை ரெக்கக்னைஸ் பண்ணலை, அவரை ரிசீவ் பண்ணலை. அண்ட் அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நாசரத்தை விட்டு கடைசியில் இந்த வசனத்துல கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கப்பர்நகூம் வந்து நாசரத் ஆக்சுவலி வாஸ் அ கிரேட் சிட்டி. ஆனால் ஹி கேம் டு அங்கே அதெல்லாம் அந்த கிரேட் சிட்டியெல்லாம் விட்டுட்டு கலிலேயா கடற்கரையோரத்தில் இருக்கிற கேலிலிக்கு வந்து கப்பர்நகூமுக்கு வந்து அவர் இருந்தார். க்ளோஸ் பை ஃபாலிங் ஆஃப் ஜார்டன் ரிவர், ஜார்டன் கடல்ல கடக்கிற இடத்துல தான் கப்பர்நகூம் இருந்துச்சு. ஸோ அது வந்து யாரோட ப்ராப்பர்ட்டினா ஜெபுலோன் நப்தலி கோத்திரங்களோட ப்ராப்பர்ட்டி. அங்கே சாமி போய் கடந்து வந்து அங்கே வாசம் பண்ணினார். இந்த காலையில் லார்ட் என்னுடைய இருதயத்தில் நீங்கள் வாசம் பண்ணணும் சுவாமி. நாசரேத்தை விட்டு கப்பர்நகூமுக்கு வாசம் பண்ண போனீங்களே, அந்த நாசரேத்தை விட்ட காரணங்கள் வந்து நம்மளோட வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. ஸோ த சேம் மேப்பிங் இருக்கு. நாசரத்துல இருந்து மோர் க்ளோசர் மேப்பு ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கேலிலி இதுதான். ஸோ நம்ம இயேசுசாமியோட ஊழியத்தில் இந்த எல்லா இடங்களையும் பார்ப்போம். நாசரேத்து, கானா, கெனசரேத்து, கப்பர்நகூம், பெத்சாய்தா, கடாரா, செசரியா பிலிப்பை கூட இயேசுசாமி வந்து அவரோட ஊழிய காலங்களில் வந்தார். ஸோ திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கேலிலி. verse 14 பார்த்தீங்கன்னா, verse 14ல கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள ஜெபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே. ஸோ நாசரத்தை விட்டுட்டு அவர் எந்த பிளேஸ்க்கு வந்தாரு அப்படின்றத வந்து ஏசாயா சொன்னதை தான் 14, 15, 16ல மத்தேயு வந்து ஊர்ஜிதப்படுத்துறார். ஸோ 14ல சொல்றாரு, திருப்பி அதோட லொக்கேஷன் சொல்றாரு, கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியார்களுடைய கலிலேயா. ஸோ தட்ஸ் கால் த ஜென்டைல் கேலிலி ஆஃப் த ஜென்டைல்ஸ், அந்த இடத்தின் பேரு. அப்புறம் பாருங்க 15ல, இருளிலே இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசைகளில் இருக்கும் வெளிச்சம் உதித்தது என்று. ஸோ இதுவும் அந்த பிளேஸ், அந்த லொக்கேஷன் பாருங்க. மேத்யூ கனெக்ட்ஸ் ஜீசஸ் மூவ் டு கப்பர்நகூம் வித் ஐசாயாஸ் ப்ரொஃபஸை. இந்த செபுலோன் நப்தலியில இருந்தவங்களை பத்தி சொல்லணும்னா, இந்த அசீரியர்கள், பாபிலோனியர்கள் அவங்க இன்வேட் பண்றப்போ, அவங்க எப்பெல்லாம் இஸ்ரேல் மக்கள் பாவம் செஞ்சு ஆண்டவரால விற்கப்பட்டு மற்ற நாடுகள் வந்து இவங்களை பிரிசனர்ஸ் ஆஃப் வாரை எடுத்துட்டு போனாங்கல்ல, அதுல மேக்சிமம் பாதிக்கப்பட்டது. ஏன்னா அவங்க கடற்கரை ஓரத்தில் இருக்கிறதுனால இந்த செபுலோன் நப்தலி தான் தே சஃபர்ட் இன்வேஷன் அண்ட் எக்ஸைல். ஸோ அந்த ரீஜியன்ல இருக்க மக்கள் வந்து பயங்கர இருள்ல இருந்தாங்க. ஆனா இயேசுசாமி பாருங்க, ஹி சோஸ் தட் பிளேஸ் டு ரிசீவ் த லைட். சுவிசேஷத்தின் வெளிச்சம் யார் மேல உதிச்சது அப்படின்னா, பயங்கரமா பாடுபட்டு எல்லா அந்நியர்களால அந்நியர்களோட கொடுங்கோல் ஆட்சிக்கு வந்து ஆட்சியினால கஷ்டப்பட்ட மக்களுக்கு மேலதான் ஆண்டவருடைய வெளிச்சம் வந்துச்சு. He deliberately began his ministry in Galilee rather than Jerusalem. நம்ம சொன்னோம், ஏன்னா இது எல்லாமே அவரை குறித்து சொல்லப்பட்ட ப்ராஃபஸியோட ஃபுல்ஃபில்மெண்ட் தான். நம்ம சொன்னோம், கலிலேயால வந்து ரொம்ப ரிச் பீப்புளெலாம் கிடையாது. சொசைட்டியால, சமுதாயத்தால தள்ளப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆண்டவர் வந்து
ஃபர்ஸ்ட் அவரோட மெசேஜ் சுவிசேஷத்தை வந்து அந்த மாதிரி மக்களுக்கு கொண்டு வந்தார். இந்த ஏசாயா 9:1-2 இந்த வசனம் தான். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல இருண்டிருப்பதில்லை. இந்த முந்தின காலம் எந்த காலம்னா, பென்ஹதாத் ராஜா கேப்டிவ் 1 ராஜாக்கள் 15:20 பென்ஹதாத் ராஜா வந்து இஸ்ரேல் மக்களை வந்து சிறைப்பிடிச்சு போனார். 2 ராஜாக்கள் 15:29 அசீரியன் ராஜா வந்து சிறைப்பிடிச்சு போனார். ஸோ இந்த எல்லா சிறைப்பிடிப்புலையும் மேக்சிமம் பாடுபட்டது இந்த செபுலோன் நப்தலி மக்கள் தான். மிகுந்த இருள் சூழ்ந்த பாருங்க, நாட்டையும் இடுக்கமா ஈனப்படுத்தின முந்தின காலத்தை போல இனி இருண்டிருப்பதில்லை. இங்கிலீஷ்ல பாருங்க, there will be no more gloom for those who are in distress. ஸோ நப்தலியும் ஜெபுலோன் நாடோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்க, gloom and distress தான். பட் in the future he will honor Galilee of the Gentiles. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது 9:1 9:2 the people walking in darkness, இருளில் நடக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை they've seen a great light, and those living in the land of the shadows, மரண இருளின் பள்ளத்தாக்குல நடக்கிறவங்க மேல ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது அப்படின்னு தான் ஏசாயாவோட ப்ராஃபஸி. பாருங்க, மத்தேயு வந்து எவ்வளவு அழகா அந்த ப்ராஃபஸியை கோட் பண்ணி இருளில் இருக்கிற ஜனங்கள், ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனம் வந்து இருளில் நடக்கிற ஜனங்கள், த பீப்புள் வாக்கிங் இன் டார்க்னஸ். ஆனால் நீங்கள் இங்கே மத்தையில் எப்படி எழுதியிருக்கு பாருங்க, 15வது வசனத்தில் இருளில் இருக்கும் ஜனங்கள், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து பீப்புள் சிட்டிங் இன் டார்க்னஸ். ஸோ வாக்கிங்லேருந்து சிட்டிங் வந்து ரொம்ப மோசமானது இல்லை. வாக்கிங்காவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான ஹோப் இருக்குது. சிட்டிங்னா ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க, அங்கேயே முடிஞ்சாங்க, தர் எண்ட் சீல்டு. அப்படிதானே வாக்கிங், அட்லீஸ்ட் யூ கேன் வாக் டுவர்ட்ஸ் ஃப்ரீடம், யூ கேன் வாக் டுவர்ட்ஸ் லைட். இப்போ இந்த மக்கள் பாருங்க, நப்தலி செபுலோன்ல இருக்க மக்கள் இருள்ல இருக்காங்க, and Jesus Christ brought light in the Galilee of the Gentiles. புறஜாதியார்களுடைய கலிலேயாவில ஆண்டவரோட காஸ்பல் சுவிசேஷம் வந்து அவர் மூலமா முதலா இந்த உலகத்துக்கு வந்தது. எவ்வளவு பெரிய ஒரு காட்ஸ் கிரேஸ்ல பாருங்க. இந்த ஓகே, ஆல் திஸ் வி செட். இந்த பிளேஸ் நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள ஜெபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியார்கள். ஸோ இட் வாஸ் பியாண்ட் கிரேட்டர் கேலிலிக்கும் அப்பர் கேலிலி, அந்த மாதிரிலாம் நிறைய பிளேஸை சுத்தி இருக்கு. எல்லா இடத்துலையும் சுவிசேஷத்தின் நற்கந்தம் பரவ ஆரம்பிச்சது பாருங்க. the diffusive influences which the son of righteousness cast. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதியின் சூரியனாகிய இயேசு சுவாமி இந்த கலிலேயா ஊர்ல நடந்து போறப்போ, செபுலோன் நப்தலியோட கடற்கரையோரமா நடந்து போறப்போ, அவங்க பார்டர் லைன்ல போறப்போ, நீதியின் சூரியனாகியோட வெளிச்சம் இட் ஜஸ்ட் டிஃப்யூஸ்ட் அக்ராஸ். நீங்க மார்னிங் வெளியே எழுந்து போனீங்கன்னா இருட்டா இருக்கும், அப்புறம் சன் ரேஸ் வந்து அப்படியே டிஃப்யூஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா பிரைட் ஆகி நம்ம நூன்ல வந்து சன் அட் இட்ஸ் பிரைட்டஸ்ட் பார்க்குறோம். அதே மாதிரிதான் நீதியின் சூரியன் நம்ம வாழ்க்கையில வர்றப்போ, ஓவர் டார்க் த சிச்சுவேஷன்ஸ், மேபி இருள் சூழ்ந்த காலங்களா இருக்கலாம், கொடுங்கோலாட்சிகள்ல இருந்து நெருக்கப்பட்டு இருக்கலாம், மேபி நெருக்கத்தின் பாதையில, கண்ணீரின் பாதையில, கஷ்டத்துல, வியாதியில, யூ நேம் இட். எதெல்லாம் உங்களை பைண்ட் பண்ணியிருக்கு இன்னைக்கு, எந்த இருள் உங்களை சூழ்ந்திருக்கு, நீதியின் சூரியன் உதிக்கிறப்போ எவ்ரிதிங் இஸ் டிஸ்பெல், எல்லா இருளும் போயிடும். பாருங்க அடுத்த வசனம், 15வது வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இங்கிலீஷ்ல பாருங்க, the people who were sitting in spiritual darkness have seen a great light. முதல் பீப்புள் எப்படி இருந்தாங்க? they were sitting. இப்போ நான் சொன்ன ஏசாயால கூட வாக்கிங்ன்ற மீனிங் தான் இருக்கு, நடந்து போறவங்க, இருள நடந்து போறவங்க. தமிழ்ல ரெண்டுலயுமே இருக்கிற ஜனங்கள் இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து யூ ஹேவ் த வேர்ப் டிஃபரன்ஸ். நடந்து போறவங்கன்னா பாசிங் பைல இருக்காங்க, ஆனா இங்க வந்து இவங்க உட்கார்ந்துருக்காங்க, இருள உட்கார்ந்துருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்ண போறாங்க? they are going to see a great light. ஏன் இவங்க சிட்டிங்? they were sitting in the land of the shadow of death. மரண இருளின் பள்ளத்தாக்குல. என்ன மாதிரி மரணம்? ஸ்பிரிச்சுவல் அண்ட் மாரல் டெத். இந்த மாதிரி இருக்கிற மக்கள் மேல ஒரு கிரேட் லைட், ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது. இட் ஹஸ் dawned. இது யாரால சொல்லப்பட்டது? ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் த போஸ்டர் ஆஃப் த பீப்புள் பாருங்க.
இயேசுசாமி இல்லாத சுவிசேஷம் தொடப்படாத ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? இட் இஸ் அ லைஃப் ஆஃப் டார்க்னஸ். இதை சுத்தி பாருங்க, ஆண்டவரோட வெளிச்சம் நம்மளுடைய இருதயத்துல ஷைன் பண்ண அன்னைக்கு ஆண்டவர் எல்லா இருளை நீக்கி நம்ம அவருடைய பிள்ளைங்களா மாத்தி பரிசுத்த ஆவியானவருடைய கிஃப்ட் நம்மளுக்கு கொடுத்து புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்து அப்பா பிதாவேன்னு சொல்றதுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்தாருல. நம்மளை சுத்தி இருக்கவங்கள பார்க்கணும்ல. நம்மளை சுத்தி இருக்கிற எத்தனை பேர் இருள்ல உட்கார்ந்துருக்காங்க. See, darkness is equivalent to death. Death is equivalent to danger. Shadow of death, danger. The grave is a land of darkness and great danger. ஏன்னா அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க இட்டர்னலி ஹெல்க்கு போயிடுவாங்க. their soul is lost. அதனாலதான் டார்க்னஸ் சொல்றப்ப திரும்ப அவர் எழுதுறாரு ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ் சொல்லிட்டு அடுத்த லைன்ல என்ன எழுதுறாரு? மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள். ஸோ இருள் அப்படின்றது வந்து இட் வில் ப்ரோக்ரஸ். டார்க்காக இருக்கும், டேஞ்சரஸாக இருக்கும், இட் வில் லீட் டு டெத். ஸோ நல்லா ஞாபகம் வச்சு நம்ம சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, நம்மளை ஃபேமிலி மெம்பர்ஸு ஒருவேளை டார்க்னஸில் இருந்தாங்கன்னா அடுத்தது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டெத் அண்ட் டேஞ்சரஸ் எண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே உங்களுடைய சுவிசேஷத்தின் வெளிச்சம் லெட் இட் என்கல்ஃப் தெம். எங்களோட வாழ்க்கை மூலம் உங்களுடைய நற்கந்தோ வீசட்டும் சுவாமி. அதுதான் நம்மளோட ப்ரேயராக இருக்கணும். பாருங்க இவங்களோட போஸ்டர் என்ன? இந்த இருளில், மரண இருளில், டேஞ்சரஸ் பிளேஸில், டெத்லி பிளேஸில் எப்படி இருக்காங்க? தேர் சிட்டிங். நல்லா புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் சிட்டிங்? சிட்டிங் இஸ் அ கண்டினியூஸ் போஸ்டர். சிட்டிங்னா ஒரே இடத்துல. when we sit we mean to stay. ஸோ இந்த கலிலேயால இருந்த மக்கள், செபுலோன் நப்தலியில இருந்த மக்கள் குடும்பப்பட்டு அடிமத்தனத்து நிமித்தமாக அவங்க இந்த இருளில் வந்து உட்கார்ந்து பழகிட்டாங்க. they don't want, they're so desperate. ஒரு வழி இதுலேருந்து வெளியில வரும்னே அவங்களுக்கு தெரியல. இன்னொரு டேஞ்சரஸ் திங் என்னன்னா, சிட்டிங் இஸ் அ கண்டென்டட் போஸ்டர். நல்லா கம்ஃபர்டபுளாக நின்னா கூட கால் வலிக்கும், உட்காந்துட்டா ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிரும்ல. they loved darkness. யோவான் எழுதுறாருல அவங்க அவங்க இருளை விரும்பினதுனால அவங்க வெளிச்சத்தை அக்செப்ட் பண்ணலன்னு யோவான் முன்னில் எழுதுவார். ஸோ நம்மளோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு நிலைமைக்குலாம் நம்ம போயிடக்கூடாது. சம்டைம்ஸ் அந்த பார்டரை நம்ம கிராஸ் பண்றப்ப கொஞ்சம் தானே நம்ம அசுத்தத்தை டாலரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதை கண்டினியூ பண்ண வில் பிகம் கண்டென்டட், கம்ஃபர்டபுள், காம்ப்ளசன்ட். வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இந்த மக்கள் வந்து மரண இருளில் உட்கார்ந்துருந்தாங்க. their condition was very sad, more sad. see, இருளில் இருக்கிறது ஒன்று, கண்கள் குருடாக்கப்படுறது இன்னும். ஏன்னா கண்கள் வெளிச்சத்துல இருந்தாலும் கண்ணு குருடா இருந்தா ஒன்றும் தெரியாது. ஸோ வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஆண்டவர் இல்லாத மக்களுக்கு மேல இருக்கிற பாரம் நம்மளுக்கு இன்னும் அதிகமா இருக்கணும். ஏன்னா டார்க்னஸ் இஸ் டேஞ்சரஸ் அண்ட் டார்க்னஸ் லீட்ஸ் டு டெத். இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு தான் என்ன ஏசாயா எழுதுறாரு? ஒரு வெளிச்சம் உதித்தது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பாருங்க, இட் dawned on them. அது உதித்தது. காஸ்பல் மெசேஜ் வந்து இட்ஸ் த லைட் டு த வேர்ல்ட். லைட் அப்படின்றது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தைன்றது ஆண்டவர். ஏன்னா ஏசாமி சொல்றாரு, ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். ஏசாமி சொல்றாரு, ஐ ஆம் த வேர்ட். நான் தான் பிதாவோட இருந்தேன், வார்த்தை வந்து பிதாவோட இருந்த வார்த்தையா இருந்தேன். ஐ ஆம் த வேர்ட். ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஜீசஸ். நம்ம சுத்தி இருக்கிறவங்க கேன் தே see ஜீசஸ் இன் யூ? நம்மளோட ரியாக்ஷன்ஸ்ல, நம்மளோட வார்த்தைகள்ல, நம்மளோட டெசிஷன்ஸ்ல கேன் தே see ஜீசஸ்? நம்ம இந்த நாளில் வந்து வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நம்ம சுற்றி இயேசுசாமி இல்லாத மக்கள் வந்து டார்க்னஸ், டெத்து, டேஞ்சர், இதுதான் அவங்கள டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட்ஸு. இவங்களுக்கு வந்து ஒரு நற்கந்தமா, இவங்களுக்கு வந்து ஒரு ஒளி விளக்க ஆண்டவர் இருக்க தான் நம்ம இந்த உலகத்தில் வச்சிருக்காரு. மலை மேல இருக்க பட்டணமா இருக்கணும்னு தான் விரும்புறாரு. பாருங்க, when the gospel comes, light comes. சுவிசேஷம் வர்றப்ப வெளிச்சம் வருது. and what is this light? எவ்வளோ இருளா இருந்தாலும் light helps you to discover, அன்ராவல் பண்ணி இருள்ல இருக்கிற புதஞ்சிருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஏதாவது ஒரு இருட்டான இதை திறந்தோம் அப்படின்னா நம்ம ஹெட்லைட்டோ வச்சு இந்த மைனுக்குள்ள போறவங்க, பூமி கடியில போறவங்க, தண்ணி கடியில எல்லாம் போறோம், எல்லாரும் ஒரு லைட் வச்சுட்டு போறாங்க. பிகாஸ் லைட் இஸ் டிஸ்கவரிங். அது மட்டும் இல்ல, லைட் இஸ் டைரக்டிங். வெளிச்சம் இருந்தா மறைவானது ஒன்றும் இல்லை. வெளிச்சம் இருந்தா அடுத்து என்ன செய்யணும்னு டைரக்ஷன் கிடைக்கும். இப்போ இருள்ல இருக்கவங்க எங்க இருக்கோன்னே தெரியாது, என்ன பண்ணணும்னே தெரியாது. ஸோ இந்த காலை வேளையில அதுதான் காஸ்பல். Gospel helps you to discover yourself. Gospel directs your path. அந்த வெளிச்சம் எப்படி இருந்துச்சு? It was a great light. ஏன்னா அவங்க இருளின் அந்த பிட்ச் டார்க்னஸ்ல இருக்காங்க.
அந்த சூரியன் வந்து அதோட ஃபுல்லஸ்ட் ஸ்ட்ரென்த்ல வரும்ல, அந்த மாதிரி பட்ட பகல்ல அந்த வெளிச்சம் வர்ற மாதிரி நம்ம அந்த லைட் பத்தி ஆக்ஸ் 9ல பார்க்குறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல சவுல் வந்து கீழே விழுந்தப்ப நத்திங், மக்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியல. அவன் கண்ணே குருடாயிருச்சு. they could only hear, they didn't see anything. அவனோட கண்கள் குருடாகி இட் வாஸ் அ பிளைண்டிங் லைட். ஆண்டவர் நம்மள இந்த இருள் சூழ்ந்த உலகத்துல வெளிச்சத்தை கொண்டு வர முடியும்னா இட்ஸ் அ கிரேட் லைட். கிரேட் இன் கம்பேரிசன் வித் அந்த காலத்துல மோசே நியாயப்பிரமாணத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அது விட பெரிய ஒரு லைட்டு, கிரேட் லைட் that can spread far. It was not just a great light, it was also a growing light. எப்பயுமே சுவிசேஷம் வந்து ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யம்னு சொல்றப்போ ஒரு கடுகுக்கு சமானமா மார்னிங் லைட் எப்படி அந்த ரேஸ்ல இருந்து பிரைட்டன் ஆகுதோ, இட் க்ரோஸ் கிராஜுவலி கிரேட் இன்டு பர்ஃபெக்ஷன். ஸோ இந்த மரண இருளில் கண்டென்டடா கண்டினியூவஸா உட்கார்ந்து டெத் அண்ட் டேஞ்சருக்குள்ள இருந்த செபுலோன், நப்தலி, கலிலேயா மக்களுக்கு மேல ஒரு பெரிய வெளிச்சம், கிரேட் க்ரோயிங் லைட் ஷோன் அப் ஆன் தெம். பாருங்க, உதித்தது. இட் டான்ட் ஆன் தெம். என்ன ஒரு பெரிய ப்ரிவிலேஜ்ல நல்லா புரிஞ்சுங்க. தே டிட் நாட் கோ சீக்கிங் இட். நிறைய நம்மளோட மற்ற ரிலிஜன்ல ஃபாலோ பண்றவங்கலாம் அவங்க தேடி போறாங்க. ஆனா கிறிஸ்டியானிட்டி டாக்ஸ் அபவுட் அ காஸ்பல் இன் விச் கிரைஸ்ட் கேம் சீக்கிங் ஃபார் அஸ். ஸோ இந்த இருள், இந்த வெளிச்சம் வந்து இட் ஸ்ப்ராங் ஆன் தெம், த லைட் டான்ட் ஆன் தெம். 16 வந்து ஐசாயா ப்ராஃபஸின்னு இருக்கு. லாஸ்ட் வருஷம் பாருங்க 17. வாட் வாஸ் த மெசேஜ்? ஆண்டவர் என்ன மெசேஜ் சொன்னார்? அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். 2 மெசேஜ் தான். ரிப்பென்ட் ஃபார் த கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் அட் ஹேண்ட். ரிப்பென்ட்னா என்னது? சேஞ்ச் யுவர் இன்னர் செல்ஃப். அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பாருங்க. சேஞ்ச் யுவர் ஓல்ட் வே ஆஃப் திங்கிங். Regret your past sins. Live your life in a way that proves repentance. Seek God's purpose for your life. அதுதான் இன்னைக்கு மெசேஜ். நம்மளோட இன்னர் செல்ஃப் மாற்றப்படணும், ஓல்டு வே ஆஃப் திங்கிங் மாறணும், ரிக்ரெட் ஃபார் பாஸ்ட் சின்ஸ், மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகள் நம்ம வாழ்க்கையில காணப்படணும். ஏன் இந்த லைனோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, சேம் திங் ஜான் த பேப்டிஸ்ட் ப்ரீச்ட். இந்த டெக்ஸ்ட், ரிப்பென்ட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் நியர். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இதுதான் யோவான் ஸ்நானகன் பேசினாரு. ஸோ யோவான் ஸ்நானகன் இவருக்கு முன்னாடி வந்த மெசஞ்சர் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவும், ஆண்டவருடைய வார்த்தை வந்து இட் இஸ் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவும் ஏசுசாமியும் அதே வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. மெசேஜ் ஆஃப் ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புதல் தான் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் மெசேஜ். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள ஒருத்தர் வரணும்னா மனம் திரும்பணும். இட்ஸ் அ மெசேஜ் தட் ஷுட் பி ப்ரீச்ட் ஆஃபன். ஏன்னா இந்த பாவ உலகத்துல இருக்கிறப்ப வித் த ஃப்ளஷ் இன்சைட் நம்மளோட இன்க்ளினேஷன் டு சின் இஸ் மோர். இட் ஷுட் பி ப்ரீச்ட் ஆஃபன். இன்னொன்று வந்து அதுதான் சுவிசேஷமே. ரிப்பென்ட், ரிவ்யூ யோர் வேஸ், ரிட்டர்ன். இதுதான் சுவிசேஷம். ரீசன் என்ன? த கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் அட் ஹேண்ட். த கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்ற வார்த்தை வந்து 32 டைம்ஸ் மத்தேயுல இருக்கு. கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம்ன்றது 5 டைம்ஸ். ஏன்னா முந்தைய காலத்துல காட் அப்படின்னு சொல்றது பயன்படுத்துறதுக்கு பதிலா பரலோக ராஜ்யம், கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்றத வந்து ஆல்டர்னேட்டா பயன்படுத்தினாங்க. ஸோ வாட் டஸ் கிங்டம் மீன்? கிங்டம் மீன்ஸ் ரூல், ரெயின், அத்தாரிட்டி. ராஜ்யம் அப்படின்னா அரசாளுமை. ஸோ ஆண்டவருடைய கிங்டம் இருக்கணும் அப்படின்னா மை என்டையர் லைஃப் ஷுட் பி அண்டர் ஹிஸ் லார்ட்ஷிப். ஸோ கிங்டம் எப்படி நம்ம இந்த இருள சூழ்ந்த உலகத்துல வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். when will that be possible? இந்த ரிப்பெண்டன்ஸ் வந்து ஷுட் பி மை எவ்ரிடே எக்ஸ்பீரியன்ஸ். திரும்ப கண்டினியூஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்டவருக்கு விரோதமா வி ஷுட் ஆல்வேஸ் கீப் வெரி ஷார்ட் அக்கவுண்ட்ஸ். அண்ட் நம்மளோட வாழ்க்கையோட எல்லா ரீஜியன்ஸும், என்னோட யோசனை, சிந்தனை, வார்த்தை எல்லாமே இட் ஷுட் பி அண்டர் ஹிஸ் கிங்டம். அவரோட அரசாளுகையில் இருக்கணும். இட் ஷுட் பி அண்டர் ஹிஸ் ரூல், ரெயின். பாயிண்ட்ஸ் டு ரிஃப்ளெக்ட் பாருங்க. இருள் சூழ்ந்த நேரத்துல கூட அவரோட வெளிச்சம் உதிக்க முடியும். அன்எக்ஸ்பெக்டட் பிளேசஸ்ல, கலிலேயா, ஜெபுலோன்லாம் நெருக்கப்பட்டிருந்த மக்களுக்கு காஸ்பல் வந்துச்சு. டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டான்ஸ், யோவான் வந்து காவலில் வைக்கப்பட்டான். தட் டஸ் நாட் ஸ்டாப் காட்ஸ் பிளான். காஸ்பல் கெப்ட் மூவிங் ஆன். கால் டு ரிப்பெண்டன்ஸ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். அப்புறம் கிங்டம் ஆஃப் ஹெவன் ரிக்வயர்ஸ் அ ரெஸ்பான்ஸ். என்னோட வாழ்க்கையில am I reflecting the kingdom values?
ஒரு நாள் ப்ராக்டிஸ் ஆன்கோயிங் ரிப்பென்டன்ஸ். என்னோட தாட்ஸ், என்னோட வேர்ட்ஸ், என்னோட ஆக்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் மனம் திரும்புதல் காணப்படணும். அண்ட் கிங்டம் வேல்யூஸ் என்னோட வாழ்க்கையில காணப்படணும். அதனால தான் இஸ்லாமி ரொம்ப அழகா ஜபத்தை சொல்லி கொடுத்தாரு. லார்ட் ஹேலோவட் பி தை நேம். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் மனம் திரும்புதல் இருக்கிறப்ப அவருடைய நாமம் பரிசுத்தப்படும். என்னோட வாழ்க்கையில கிங்டம் பிரின்சிபல்ஸ், அவருடைய சித்தம் நான் செய்ய பழகிக்கிறப்போ கிங்டம் பிரின்சிபல்ஸ் ஆகிய ஃபர்கிவ்னஸ், அவரை சார்ந்திருக்குதல், மன்னிப்பு எல்லாமே, ஹியூமிலிட்டி என் வாழ்க்கையில காணப்படும். காலை வேளையில ஆண்டவரே, wherever I am, let your light shine through me. மலை மேல இருக்க பட்டணம் போல என் வாழ்க்கை இருக்கணும். என் தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படணும். உங்களுடைய ராஜ்யம் வரணும். Let that be our prayer. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.